அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனியமத்து உங்களை வாழ்த்துகிறேன். பாலைவன சோலை வழங்கும் தேர்தலின் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அநேகர் கேட்கிறீர்கள், ஆறுதல் அடைகிறீர்கள். தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் லைக் பண்ண என்று சொல்லி எனக்கு அது நீங்கள் ஒரு டிக் கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பிரியமான அநேகர் கேட்கிறீர்கள், ஆனால் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, அதை லைக் கொடுக்கறது கிடையாது. அது எனக்கு ஆறுதலுக்காக நீங்கள் இது செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, வாய்ஸஸ் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை கொண்டு சென்ற தேசங்களுக்காக இந்த வருடம் முழுவதும் ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். ஜனவரியிலிருந்து இதுவரையிலும் 2000-3000 பேர் இருக்கிற பெரிய சபைகளிலும் கூட்டங்களிலும் பேசுகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலனை கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்திரம். சில வேளை அதிகமாக கால் வலிக்கும். அப்படி இருந்து கூட 4 தடவை 1 மணி நேரம் நின்று பேசுவதற்கு என் கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றி கொடுத்த என் அப்பா இயேசுவுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால் ஆகும் என்று நம்புகிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகவும் முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து நின்று கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாக எலெக்ஷன் தேர்தல் வரப்போகிறது. வேதத்தில் இருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பக்தர்களையும் குறித்து நான் படித்து கொண்டே நான் இருக்கிறேன். அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒன்று, அந்தந்த காலத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்கனை ஏற்படுத்துகிறார். அந்த தீர்க்கதரிசிகள் முகம் பார்க்காமல் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அதற்காக அடிப்பட்டார்கள், பதைக்கப்பட்டார்கள். மிகுந்த உத்தரவத்தின் மத்தியில் சென்ற போதிலும் ஆண்டவர் ஒரு தேசத்திற்காக கொடுத்த அந்த தீர்க்க வார்த்தையை மனிதனை பிரியப்படுத்தும்படி அவர்கள் பேசவே இல்லை என்று பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு தீர்க்கன் இல்லையா, அப்படி ஒரு எரேமியா இல்லையா, அப்படி ஏசாயா இல்லையா, அப்படி ஒரு எசேக்கியேல் இல்லையா, அப்படி ஒரு ஜான் த பேப்டிஸ்ட் இல்லையா என்று என் உள்ளம் கதறுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒன்று, ராஜாக்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறார்கள். அகிலாண்டமும் படைத்த ஆண்டவர் கரத்தில் தான் உலகமே இருக்கின்றது. ஆண்டவர் சொன்னார், ஒரு விசை கூட நான் பூமியை அசைப்பேன் என்று சொன்னார். ராஜ்யங்களை கர்த்தர் அசைத்து கொண்டிருக்கிறார், ராஜாக்களை அசைத்து கொண்டிருக்கிறார். நேபுகாத் நேச்சார் போல என் கரத்திலிருந்து உங்களை விடுவிக்க யாரால் முடியும் என்று சொல்லி தொங்கு தோட்டங்களை உலக அதிசயத்தில் ஒன்றை உருவாக்கின நேபுகாத் நேச்சார் கூட மண்டியிட்டு மாடை போல புல்லை தின்ன வைத்து அவரே ஆண்டவர் என்று அறிக்கையிட வைத்த தேவன், நம்முடைய தேவன் பெரியவர் அல்லவா, ஏவ சக்கரத்து அல்லவா, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அல்லவா, அவருக்கு ஒப்பானவர் யார்? அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, பலவிதமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அரசாங்கத்தை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் பயங்கரமாய் கொலை குற்றத்திலும் கொள்ளை அடிப்பதிலும் மக்களை ஏமாற்றுவதிலும் மயங்குவதிலும் தான் இருக்கிறார்கள். அவர் வாழ்க்கையில் தேவையானதெல்லாம் பணம், வாழ்க்கையில் தேவையானதெல்லாம் புகழ், தேவையானதெல்லாம் நான் என் குடும்பம், அது மட்டுமல்ல செல்வம் செல்வாக்கு சுகபோகம், இதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஏழைக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிற தலைவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிப்பட்ட பக்தர்கள் நம்ம நாட்டிலும் உலகத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட தியாகம் உள்ள மக்கள் மறுபடியும் பார்க்க வேண்டும், மறுபடியும் பார்க்க நான் விரும்புகிறேன். அது எப்படி நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாங்களே தாழ்த்தினால், பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், தேவனுடைய முகத்தை தேடினால், செபித்தால் நடக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் பல குற்றங்கள், பலவிதமான துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு துணை போகும் மக்களை பார்க்கிறேன். ஊழியர் என்று அழைக்கப்படுறது கூட துன்மார்க்கமான மக்களுக்கு துணை போகின்றார்கள். இல்லை, திஸ் இஸ் டைம் லைக் டேனியல். இது தானியலை போல எழுந்து ஜெபிக்கும் ஒரு காலம். சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ போல ராஜாவை பார்த்து, we don't care to answer your king, உனக்கு பதில் சொல்ல எனக்கு அவசியமில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ள வாலிபர்கள். எஸ்தர் ராஜாத்தியை போல என் ஜனம் அழிகின்றது என்று நான் செத்தாலும் சாகிறேன் நிற்கிற எஸ்தர் ராஜாத்திகள் இன்று தேவை என்று நான் அறைகூவி நான் அழைக்கிறேன். ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார், எதையும் பயன்படுத்துவார். இன்றைக்கு நான் சொல்ல போகிற செய்திகளை வேடிக்கையான ஒன்றை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு ரட்சித்தார். பார்வோனுடைய பலத்த கரத்திலிருந்து அவளை விடுவித்தார். செங்கடலை திறந்து சேனைகளை முறியடித்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். எத்தனை அற்புதங்களை பார்த்தவர் தான் இஸ்ரவேல் மக்கள். ஆனால்
கானானுக்குள் சென்று சேர்ந்தபோது கர்த்தரையே மறக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். இதை இன்று நான் பார்க்கிறேன். உபத்திரவத்தில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், மரண பயத்தில் அப்படியே கர்த்தரிடத்தில் விழுந்து கிடப்பார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் பிரச்சனை முடிந்த பிறகு பாய் பாய் என்று ஆண்டவருக்கு சொல்லிவிட்டு அடுத்த கஷ்டம் வரும் வரையிலும் ஆண்டவரை மறக்கிற கூட்டத்தை நான் பார்க்கிறேன். இது கடைசி நாட்கள். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் வரும் பொழுது இந்த பூமியிலே நான் சமாதானத்தை அல்ல விசுவாசத்தை நான் காண்பேனோ என்று கர்த்தர் சொன்னார். எக்ஸாம் டைமில் எனக்கு ஃபோன் அலறி அடித்து கொண்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஜெபம், எல்லாவற்றுக்கும் ஜெபம், மேக்ஸுக்கு ஜெபம், ஃபிசிக்ஸுக்கு ஜெபம், கம்ப்யூட்டருக்கு ஜெபம். எதற்காக ஜெபிப்பதற்காகவே எங்களை வைத்திருக்கிறாள் போலும் என்று மணி அடித்து பேசிக்கொண்டே இருப்பார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இன்றைக்கு காலை உன் பிள்ளை பைபிள் படித்ததா? ஜெபம் பண்ணினானா? பைபிளா, ஜெபமா? அதற்கெல்லாம் காலமே இல்லையே, காலமே இல்லை. அப்படி என்றால் உன் தேவன் எப்படி உதவி செய்ய முடியும்? வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். வேதத்தை மறந்து விட்டு, அல்லாவிட்டால் ஜெபத்தை மறந்து விட்டு எக்ஸாம் டைமில் ஆண்டவரை காக்கா பிடிக்கிறது மாதிரி வரீங்களா? இல்லை, லஞ்சம் கொடுக்க முடியாது, ஆண்டவரை காக்கா பிடிக்க முடியாது. அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், உண்மையாய் தேடுகிற மனுஷனுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, வேதத்தை நீ மறந்தால் உன் பிள்ளையை நான் மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து தன் பிள்ளைகளுக்காக முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி கதறுவீர்கள் என்று நான் கேட்கிறேன். பிசி 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 ஈசி கோசி இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, திஸ் அ டைம் டு சீக் த லார்ட். கர்த்தரை தேடத்தக்க காலகட்டத்தில் நாம் நின்றிருக்கிறோம். ஆம், பொன்னையும் பொருளையும் தேடின மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடைத்த பொருளையே அனுபவிக்க முடியாமல் கல்லறை நோக்கி போகிறார்கள். கல்லறையை தேடுகிற சில்லறைகள் இவர்கள். ஆனால் நீங்களோ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. 1000 தலைமுறையும் உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போனார்கள். என் தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஆனால் அவரோடு கூட இந்த மனுஷன் போராட முடியாது, விளையாட முடியாது. அவரை பயப்படாமல் இந்த உலகத்தில் நிர்விசாரமாக ஸ்டிப்னெட் வணங்க கழுத்துள்ள மக்களை வாழ முடியாது. மறுபடியும் பின்வாங்கி போனார்கள் அல்லவா? என் தேவன் விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மறுபடியும் செய்தி கொடுத்தார், பாபிலோனுக்கு அடிமையாய் நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். இந்த செய்தியை எரேமியாவிடத்திலே கர்த்தர் சொன்னார். பிரியமான கர்த்தரே, எரேமியா 37 அதிகாரத்தில் 17 வசனம். சிதைக்கியா ராஜா எரேமியாவை அழைத்து, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டில் ரகசியமாய் கேட்டான். அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். பின் எரேமியா சிதைக்கியா ராஜா நோக்கி, நீங்கள் என்னை காவல் வீட்டிலே அடைப்பதற்கு நான் உமக்கும் உம்முடைய ஊழியக்காரருக்கும் இந்த ஜனத்துக்கும் விரோதமாக என்ன குற்றம் செய்தேன்? பாபிலோன் ராஜா உங்களுக்கு இந்த தேசத்துக்கு வருவதில்லை என்று உங்களுக்கு தீர்க்கதரிசி சொன்ன உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எங்கே? ஆண்டவர் எரேமியாவிடம் திட்டவட்டமாக சொல்கிறார், இந்த ஜனமானது பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று சொல்லி. அப்படி தீர்க்கதரிசனம் சொன்னபடியா அவனை சிறையில் இடுகிறார்கள். இப்பொழுதுதான் உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்கிற ஒருவருக்கு சிறை காத்து கொண்டிருக்கிறது. சிறைக்கு பயப்படாத ஒரு கூட்ட மக்கள் எழும்பித்தான் ஆக வேண்டும். ஏன் என்று மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார். பயந்தவர்களாக இருப்பவர்களை கிறிஸ்தவர்கள் தான், வேறு யாருக்குமே இந்த பயம் கிடையாது. ஆனால் பயப்படாதே என்று சொன்ன தேவன் நமக்குத்தான் இருக்கிறார். உனக்கு பயப்படுற ஆவியை கொடுக்காமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள தைரியத்தை நான் கொடுத்துருவேன்னு சொன்ன தேவன் நம்முடைய தேவன். அன்றைக்கு தீர்க்கர்களுக்கு இந்த பெரிய தைரியத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு என் தீர்க்கர்கள் ஓடி ஒளிகின்றார்கள். நேபுகாத்த நேச்சருடைய சிலையை வணங்குவது போல இந்த கரப்டட் பொலிட்டிஷியன் முன்பாக மண்டியிடுகிற கூட்டத்தை நான் பார்க்கிறேன். யாரு அந்த நாத்தான் சொன்னான்? அந்த மனுஷன் நீயே, யூ ஆர் கரப்டட், யூ கில்ட் ஊரியா என்று சொன்னானே. அன்றைக்கு தைரியமா ஊரியாவை கொண்டது நீதான் என்று சொன்னானே. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நாட்டில் நடக்கிற பொல்லாங்கையெல்லாம் பார்த்து கொண்டு எனக்கென்ன வந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கடைசியிலே பொற்சொலியை வணங்குறது போல வணங்கிவிட்டால் நான் காப்பாற்றப்படுவேன் என்று நீ நினைக்கிறீர்களா? மேதக்காயனுடைய அழைப்பு வருகிறது. மேதக்காய் என்ன சொன்னான்? இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு எங்கிருந்தா வரும், ஆனால் உனக்கும் உன் தகப்பன் வீட்டுக்கும் பங்கில்லாமல் போய்விடும் என்று அன்றைக்கு வாசல் காக்கிறவனாய் இருந்தவனே, தேசத்தை காக்கிறவனாய் எழும்பினானே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பக்தர்களே, எங்கே மேதக்காயனுடைய அழைப்பை கேட்ட எஸ்தர்கள் எங்கே என்று நான் கேட்கிறேன். எரேமியா கேட்டான்.
பாபிலோன் ராஜா வரமாட்டான் என்று பொய்யாய் தீர்க்கதரிசி சொன்னார்களே, அவர்களெல்லாம் எங்கே என்று அவன் கேட்கிறான் பாருங்கள். இப்போது ராஜாவை என் ஆண்டவரே, எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்புக்கு தயவு செய்து என்னை சம்பிரதியாய யோனத்தானுடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாம், அனுப்பினால் நான் அங்கே செத்து போவேன் என்றான். அப்பொழுது எரேமியாவை காவல் சாலையின் முத்தத்திலே காக்கவும், நகரத்தில் அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகிற வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவல் முற்றத்தில் இருந்தான். What a sacrifice! What a commitment! If you are not totally committed, you will be omitted. If you cooperate with the Holy Spirit, He will operate in you. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரலும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசி சொல்லுவார்கள். Your sons and daughters prophesy. ஐயோ சொல்லிடாப்பா, உனக்கு பிரச்சனை வந்துருப்பா அப்படி சொல்கிற கோழை பெற்றோரை நான் பார்க்கிறேன். எலும்பு சாமக்காரனே, இயேசுவின் போர் வீரனே, நீ போராடும் காலம் இது. நீ மௌனமாயிருக்கும் காலம் அல்ல, மௌனமாயிருக்கும் காலம் அல்ல. கொஞ்ச காலம்தான். இயேசு வானத்திலே வெளிப்படுவார். யாருக்காக? எதற்காக? அவரோடு பாடுகளை சகித்தவர்களுக்காக, அவர்களுக்காய் ஆளுகை செய்யும்படி அழைத்து கொண்டு போவதற்கு கர்த்தர் வருவார். ஆம், எரேமியாவை மிகவும் பயங்கரமாய் துன்பத்தின் மேல் துன்பம், இடுக்கத்தின் அப்பத்தை அவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவன் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மாற்றவே இல்லை. I clap my hands and say salute to the heroes, they are generals of the gospel. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பிரபுக்கள் எல்லோரும் ராஜாவிடத்திலே போய் அவனை பார்த்து என்ன சொன்னார்கள்? இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். What he did? அவன் என்ன செஞ்சான்? எரேமியா என்ன செய்தான்? கொலை செய்தானா? கற்பழித்தானா? போதை பொருள் கடத்தினானா? இல்லை, தேவ வசனத்தை சொன்னான். என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளை. இன்றைக்கு பொல்லாங்கை நடப்பிக்கிறவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். கொஞ்ச காலம் முடிவு வருகிறது. எல்லா அநியாயத்துக்கும் முடிவு வருகிறது. ஆனால் கர்த்தருக்கு நிற்கிறவர்கள் இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கத்தான் செய்கிறார்கள், பாடுகள் அனுபவிக்கத்தான் செய்கிறார்கள், சரி தண்டனை அனுபவிக்கத்தான் செய்கிறார்கள். ஏன்? அவரோடு பாடுகளை சகித்தவானால் அவர்களோடு ஆளுகை செய்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை, அதுதான் அவர்களை உந்தி தள்ளும் ஒரு சக்தியாக இருந்தது. It's a motivating power before them was the Lord is coming back again. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாக இருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல நடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறதாலே அவனுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவள் கேட்டையே தேடுகிறான். அப்பொழுது செதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கையில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது. It's a compromiser. It's a compromiser. Supposed to be a king for the people of God. அவன் தேவ ஜனத்துடைய ராஜாவாக இருந்தும் அவன் அப்படி நைஸாக நழுறதை பார்க்கிறோம். ஓ, அவர் உன் கையில் இருக்கிறார். You don't have to say don't do anything to the prophet. He is from God. தேவனிடத்தில் வந்த ஒரு தீர்க்கதரிசி இவருக்கு நீ ஒரு தீங்கும் செய்யாதே என்று சொல்வதற்கு இவருக்கு துணிச்சல் இல்லை. அன்றைக்கு பிலாத்துவின் மனைவிக்கு ஒரு துணிச்சல் இருந்தது. இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கிற நியாயாதிபதி பிலாத்துவுக்கு அவள் செய்தி அனுப்பினார். இவர் நீதிமான், இந்த குற்றத்தை நீ சுமக்காதே என்று சொன்னான். பிலாத்து கையை கழுவுனா. பிலாத்துவே, நீ கையை கழுவ முடியுமா? தண்ணீரின் பாவத்தை கழுவுமா? செதேக்கியா ராஜாவே, ஏன் உனக்கு சொல்ல தைரியம் இல்லை? அவன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறான் என்று. அப்பொழுது எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாலை முற்றத்திலிருந்து அம்மெலேக்கின் குமாரனாகிய மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதனால் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். Can you cry and weep with the prophet of God? ஒரு தவறு செய்யாமல், என்னிடத்துல குற்றமில்லைன்னு சொல்கிற ஒருவர் இல்லை இங்க. அன்னைக்கு ஒரு குற்றம் செய்யாத எரேமியா ஒரு கிணத்திலே, பால் கிணத்தில் நான் இறக்கி விடப்பட்டான். தண்ணீர் இல்லை, உலையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தான். பிரியமான கர்த்தரே, this is a time for the prophet to arise. தீர்க்கதரிசிகளே எழும்புங்கள். யார் என்ன செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள். 1000 தான் ராஜாவும் அல்லாவிட்டால் அதிகாரிகளுக்கு சார்பாக அவர்கள் பேசினாலும், be a man, one man with God is a maturity. கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனுஷன் பெரும்பான்மை. Can you stand for God? எரேமியாவை போல நம்ம சென்னை பாசையில் சொல்லுவாங்க கெத்து. நம்ம
கத்து தான் நமக்கு சொத்து. எழும்புங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. டோன்ட் ஃபியர், God is for you. Who can be against you? When God justified you, who can condemn you? Who can separate from the love of God? In all these things you are more than a conqueror. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதியாக இருப்பவன், கர்த்தர் உன்னை நீதிமானாக்கி இருக்கும் பொழுது உன்னை குற்றவாளியாக்கத்தக்கவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? யார் யார் என்று நான் கேட்கிறேன். ஒருவனாலும் முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா திரோவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனை இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத் மெலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பெய்யும் வாசலை உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபெத் மெலெக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்யா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை. Praise God, there is a man, Ethiopian, கருப்பு தோல் உள்ளவன் தான், வெள்ளை உள்ளம் உள்ளவன். அது மட்டுமல்ல, அவர் யூனக். அவன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் ஒரு அன்னகன். எல்லாராலும் ஒருவேளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். அன்னகன், எத்தோப்பியன், கருப்பு, தள்ளி வைக்கப்படலாம். பட் he had the word of God in his tongue to save the saint of God. கர்த்தருடைய பரிசுத்தவானை காப்பதனுடைய வார்த்தை அவனுக்கு இருந்தது. அவன் ஒரு வாசல் காப்பாளனாக இருந்திருக்கலாம். அவனுக்கு ராஜாவிடத்தில் போவதற்கு தைரியம் இருந்திருக்காது. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு போவதற்கு தைரியம் இல்லாமல் அவள் சொன்னால் அல்லவா, போனால் நான் செத்து விடுவேன், ஆனாலும் செத்தாலும் சகர் என்று சொன்னால் அல்லவா, அதே துணிச்சலோடு இங்கே ஒருத்தன் நிற்கிறார். அவன்தான் எபெத் மெலெக். அவன் என்ன சொல்கிறான்? ஐயா, இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு எரேமியா தீர்க்கதரிசியை குழியில் போட்டிங்களே, இது தகாத செய்யா இருக்கிறது. Thank God, thank God. ரட்சிப்பு எங்கிருந்தால் வரும்? இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு எங்கிருந்தாது வரும். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, தகாத செயலை செய்யும் பொழுது ஒரு எபெத் மெலெக் போல, ஒரு எத்தியோப்பியனை போல, ஒரு அன்னகனை போல யாரா ஒரு நபரை கர்த்தர் எழுப்பத்தான் செய்கிறார். Will you be that man? Will you be that woman? அந்த மனுஷனா நீ இருப்பியா? அந்த மனுஷியா நீ இருப்பியா? ராஜாவிடத்தில் போய் சொல்ல வேண்டும், நீங்கள் தகாத செயலை செய்கிறீர்கள், கொள்ளையடிக்கிறீர்கள், மக்களை கொள்ளையடிக்கிறீர்கள், ரத்தம் சிந்துகிறீர்கள், பாலியல் பலாத்காரத்திற்கு விட்டு கொடுக்கிறீர்கள். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்கள் காணவில்லையா? உங்கள் காது கேட்கவில்லையா? உங்கள் பொல்லாத இதயம் உணரவும் இல்லையா? எத்தனை பிச்சைக்காரர்கள் இன்னும் பிரிட்ஜடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்கள் தெரியவில்லையா? எத்தனை ஜிப்சிஸ் இன்றைக்கும் வீடு இல்லாமல் தெருவில் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேருக்கு இன்றைக்கு நின்று ஆகாரம் இல்லை, ஒருவேளை ஆகாரம் இல்லை, இன்றும் இருக்கிறார்கள் இந்த சென்னை பட்டணத்திலே. பயங்கரமான நட்சத்திர ஹோட்டலில் சென்று அந்த ருசியான உணவை குப்பை தொட்டியில் போடுறார்கள். அந்த குப்பை தொட்டியில் எத்தனை பேர் வாழலாம் என்று நான் கேட்கிறேன். சில செல்வந்தர் நாக்கி கொடுக்கிற ஆகாரத்தில் 10 குழந்தையை பசியாற்றுமே. அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சென்னையை சுற்றி பாருங்கள். சிங்கப்பூருக்கு போக தேவை கிடையாது, மெரினாவில் உலாத்த தேவை கிடையாது, பிஜேபி ஒண்டர்லேண்ட் போக தேவை கிடையாது. நீங்கள் பார்க்கணும், இந்த பட்டணத்தில் அகோர நிலைமையை நீங்கள் பார்க்கணும். ராஜாவிடத்தில் போகணும். செய்வது தகாத செயல், தகாத செயல் என்று சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைய, பரிசுத்த உண்மையாய் ஆண்டவருக்காய் நிற்கிறவர்கள் சாகிறார்களே, பசியால் சாகிறார்களே. மழை தண்ணீர் வீடெல்லாம் நிரம்புகின்றது. எத்தனையோ பேர் வியாதியாக இருக்கிறார்களே. இப்படிப்பட்ட குடிசையில் வாழ்கிற உத்தமர்களை தேடி போவோமா? அவர்களுக்கு உதவி செய்ய நமது கரத்தை நாம் நீட்டுவோமா? எத்தனை விதவைகள், எத்தனை விதவைகள், எத்தனை விதவைகள் இந்த பட்டணத்தில். எப்படி சாராய கடை 24 மணி நேரம் திறந்து இருக்கிறது. ஏழை மனிதன் சம்பாதிக்கிற பணத்தை தன் மனைவியினிடத்தில் கொடுத்து குடும்பமாய் ஒரு ஆகாரம் சாப்பிடாமல் பிடித்து விட்டு ரோட்டிலே படுத்து கிடக்கிறார். ஏழை மகள் தேடி அலைகிறார், கணவனை தேடி அலைகிறார். கணவனை தேடி அலைகிற மனைவியிடத்திலே
பாலியல் பலாத்காரம் பண்ண இன்னொரு குடிகாரன் வருகிறான். உத்தமியாக அவள் அழுது கொண்டே ஓடுகிறாள். இதுதான் சென்னையிலே காணும் காட்சி. பெத்த ஒரு குழந்தைக்கு பணமே இல்லாவிட்டால் ஒரு கொலுசு வாங்கி போடுறாங்கல்ல, கொலுசு, அந்த கொலுசே அடகு வைத்து குடிக்கிற கணவன் இருக்கிறான் இந்த பட்டணத்தில். என்றைக்கு தான் இந்த குடிக்கடைகள்லாம் மூடப்பட போகிறது? இந்த மனுஷர் மோகத்திற்கும் வேகத்திற்கும் ஒரு முடிவு கட்டும் நாள் வந்துவிட்டது. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு எத்தோப்பியனா இருக்கலாம், ஆனாலும் ராஜாவிடத்திலே போய் சொல், நீங்கள் செய்வது தகாத காரியம், அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். Yes, it's a holy boldness, holy boldness. My brother, come on my brother, come on my sister, let's have holy boldness. ஒரு பெரிய தைரியத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம், தைரியத்துக்கு. அப்பொழுது ராஜா எபேத்மெலேக் என்னும் எத்தியோப்பனை நோக்கி, நீ இவ்விடத்தில் 30 மனுஷரை உடனே கூட்டி கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாதுக்கு முன்னே அவனை தொலைவிலிருந்து தூக்கி விடு என்று கட்டளையிட்டான். When somebody speaks with authority of the Holy Spirit, there will be conviction in the government level. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல ஒரு அபிஷேகத்தில் ஒரு மனுஷன் எழும்பி போய் ராஜாவிடத்தில் பேசும் பொழுது அவருக்குள்ளே ஒரு மனது உறுத்துங்க, பாவ உணர்வு வருங்க. அவரே மற்றவன் கையில் கழுகழுவி நழுவ விட்ட இந்த சிதேக்கியா ராஜா இப்பொழுது எபேத்மெலேக் பேசணுன்னு அவனை காப்பாற்றுங்கிறான். நான் காப்பாற்ற சொல்கிறதுக்கு 30 பேரை கூட்டிகிட்டு போன்றார். ஒரு மனுஷன் இல்லாத எரேமியாவுக்கு 30 பேர் அவரை காப்பாற்றுறதுக்கு. அந்த ஒரே எபேத்மெலேக்குடைய பிரசங்கத்தில் ராஜா 30 பேர் அனுப்புகிறாரு இந்த எரேமியாவுக்காக. எங்கே தான் வருகிறது நான் சொன்ன வேடிக்கை. அப்பொழுது எபேத்மெலேக் அந்த மனுஷனை தன்னுடைய கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையில் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம்புடவை நிலையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவில் இறக்கி விட்டான். எஸ் மை ஃப்ரெண்ட், ஓல்டு சாரி இட்ஸ் அ பிஸ்னஸ். நான் வேதம் முழுவதும் படித்து பார்த்தேன், சாரிங்கிற வார்த்தையே இருக்காது. எங்கே பாருங்கள், பழம்புடவை. ஆமாம், ஆண்டவர் பழம்புடவை கூட பயன்படுத்துவார். எனக்கு ஒரு கேள்வி, பொக்கிஷ சாலையில் என்ன இருக்கும்? வெள்ளி இருக்கும், பொண்ணு இருக்கும், வைரக்கல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அது மத்தியில் ஒரு பழம்புடவே இருக்கும். ஆமாம், நான் ஒரு பழம்புடவைன்னே வச்சுங்களேன். பட் ஸ்டில் ஐ ஹெல்ப் some saints of God pick from the horrible pit and a miry clay. உளையான சேட்டில் அமிழ்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் சொல்கிற, உறக்க சொல்கிற பக்தர்களை தூக்கி விடுறதுக்கு நான் ஒரு பழம்புடவே இருக்கிறது கூட நான் ரெடியாக இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, அவன் ஒரு பழம்புடவையை பொக்கிஷ சாலையில் பார்க்குறான். ஆம், கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் ஒரு பழம்புடவையும் பயன்படும், ஒரு கந்தை துணியும் பயன்படும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, you need not be a bishop or archbishop or pastor or superintending pastor, or you not be an international evangelist. Be a woman of God, man of God with a passion. உள்ளத்தில் இறக்கமும் மன உருக்கமும் உள்ள ஒரு நபராக நீ இரு, ஒரு தைரியம் உள்ளவனாக இரு. கர்த்தர் உன்னையும் பயன்படுத்துவார். எதையும் அவரால் பயன்படுத்தக்கூடுமானால் உன்னையும் பயன்படுத்துவார். பாருங்க, இந்த பொக்கிஷ சாலை ஒரு பழம்புடவையும் கர்த்தர் வைத்திருந்தாரு. ஆண்டவர் சத்தியம் கொடுத்த பிறகு என்னால் தாங்க முடியல. அப்பா சோத்திரப்பா, 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 எதையுமே நீ பயன்படுத்திக்கிறப்பா. ஏதோ பிஎஸ்சி படித்தவங்க, எம்டிஹெச் படித்தவங்க இல்லைப்பா, 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 தன்னை தாழ்த்துக்கிறவங்க, ஆனாலும் ஒரு தெய்வ வைராக்கியம் உள்ளவங்க, அநியாயத்தை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்து தன்னை காக்கிற மக்கள் அல்ல, தன் ஜீவனை காக்கிற, அதை இழந்து போவான். ஆனால் தன் ஜீவனை ஆண்டவருக்காய் கொடுக்கிறவன் என்றென்றுமே வாழ்வான். பாருங்கள், அந்த பழம்புடவே எரேமியா துறவண்டையில் இறக்கிவிட்டு எபேத்மெலேக் என்னும் எத்தோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம்புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள் கயிறுகளுக்குள் அடைக்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவல் சாலையில் முற்றத்தில் இருந்தான். பார்த்தீங்களா, ஓல்டு சாரி, புடவைன்னா சாரி, அந்த ஓல்டு சாரி ஒரு பக்தனை தூக்கி விட்டுருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கையில் இருப்பது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். 5 அப்பம் 2 மீனா ஆண்டவருக்காய் கொடுத்து விடு, 5000 பேருக்கு உணவாகும். உன் கையில் இருப்பது என்ன? ஒரு ஒரு ஆணியா யாகேலாய் மாறிவிடு, வீரனை வீழ்த்து, ஜெயத்தை கட்டளையிடு. உன் கையில் இருப்பது கூழாங்கல்லா, எடு, நெத்தி எடு கொடு. அந்த ஜாயிண்ட், அந்த கோலியாத்துக்கு அவனை வீழ்த்தி விடு. உன் கையில் இருப்பது என்ன? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, வெறும் 6 கச்சாடி தண்ணீரா? அவ்வளோதான்.
அத்தனை பேருக்கு உணவளிக்கின்ற சுவையான திராட்சரசமாய் மாற முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ரைஸ் அப். உன் கையில் இருப்பது போதும். இல்லாத ஒன்றுக்காய் நாம் கவலைப்பட்டு கொண்டு, ஐயோ நிறைய பணம் இருந்தால் அது பண்ணுவேன், நிறைய இசைக்கருவி இருந்தால் இது பண்ணுவேன், நிறைய இல்லை. யூ ஆர் த மேன், யூ ஆர் த, நீ மட்டும் போதும். 1% with God is the majority. ஆண்டவருக்குள் வைராக்கியம் கொள்கிற ஒரு நபரை கொண்டு கர்த்தரால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். அன்றைக்கு எரேமியாவை அவர் தூக்கி விட்டார் என் நவேத்திலே பார்க்கிறோம். பின்பு சிதைக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலை தன்னிடத்தில் வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க, நீ எனக்கு ஒன்றும் பறைக்க வேண்டாம் என்றான். அப்பொழுது எரேமியா சிதைக்கியா நோக்கி, நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா? நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் நீ சொல்ல கேட்க மாட்டீர் அல்லவா? அப்பொழுது எரேமியா சிதைக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணை வாங்க தெரிந்த மனுஷர் கையில் ஒப்புக்கொடாமல் இருப்பேன் என்பதை நமக்கும் இந்த ஆத்துமாய் உண்டு பண்ண கர்த்தர் ஜீவனை கொண்டும் சொல்கிறேன் என்று எரேமியாவுக்கு ரகசியமாய் ஆணையிட்டான். அப்பொழுது எரேமியா சிதைக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பம் உயிரோடு இருப்பீர். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்து புறப்பட்டு போகாவிட்டார். அப்பொழுது இந்த நகரம் கல்தேர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும். அவளை அக்கினியால் சுட்டரிப்பார்கள். நீர் அவளுக்கு தப்பிப்போவதில்லை. எனக்கு இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் கர்த்தருமாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்றார். அப்பொழுது சிதைக்கியா ராஜா எரேமியாவுக்கு, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதன் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களே என்று நான் ஐயப்படுகின்றேன். அதுக்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தையை செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாக இருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். நான் புறப்படுகிறதில்லை என்பீராயில் கர்த்தர் உமக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது. பாருங்கள், திரும்பவும் கூப்பிடுறாரு ராஜா. சிதைக்கியா ராஜா, சொல்லு, தயவுசெய்து சொல்லு. அவர் சொன்னால் நீ என்னை கொன்றுவ. பார்த்தீங்களா, அவனுடைய உயிர் எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் கதையை மாற்றலை. நம்ம ஆளுக ஒரு துப்பாக்கி எடுத்தால் போதும், அல்லனா ஏதோ ஒன்று சொன்னால் போதும், உடனே கதையை மாற்றிடுவாங்க, உடனே மாறிடுவாங்க. ஆனால் சாவுக்கு அஞ்சாதவர்கள் தான் தீர்க்கர்களாக இருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே, என் ஜீவனையும் நான் அருமையாக என்னை ஓட்டத்தை ஓடுவேன், விசுவாசத்தை காத்துக்கொள்வேன், நல்ல போராட்டம் போடுவேன் என்று சொல்லி வெற்றி மேலில் நின்ற பக்தர்களைப் போல இந்த காலகட்டத்தில் எரேமியாவாக நீ எழும்பும்படி உன்னை நான் அழைக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ராஜாவுடைய பேச்சுக்கு அவன் செவி கொடாதபடியா பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. 39ஆம் அதிகாரம் 16 வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபேத் மெலெக் சொல்ல வேண்டிய என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வர பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனை கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பே என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன் நிச்சயமாய் விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணம் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பட்டணமே அழிது, பட்டணமே தீப்பிடிச்சு அறியும். ஆண்டவர் கட்டின எருசலேம் ஆலயமே கல் மேல் கல் இல்லாமல் இடிக்கப்படும். ஆனால் எரேமியாவுக்கு மட்டும் வார்த்தை வந்ததா? இல்லை. அந்த பாரமுள்ள எபேத் மெலெக்குக்கும் வார்த்தை வந்தது, பயப்படாதே, நான் உன்னை தப்பு வைப்பேன், ஒருவர் உன்மேல் கை போடுவதில்லை. என்ன அருமையாக ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ பயப்படுகிற மனுஷர்களை ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணம் உனக்கு கிடைக்கப்பட்ட கொள்ளை பொருள் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், அவரை கனப்படுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவார், அவரை மறுதளிக்கலை கர்த்தர் மறுதளிப்பார், அவர் அறிக்கையிடுவதை கர்த்தர் அறிக்கையிடுவார். இந்த பட்டணத்துடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை ஒரு வேலைக்காரன் போன்று இருந்த எபேத் மெலெக்கு கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், நம்ம நாட்டின் வருங்காலம் ஒரு ஏழை குடிசையில் இருக்கிற உத்தமனுக்கு சொல்லப்படும், ஒரு ஏழை குடிசையில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி மகளுக்கு சொல்லப்படும். எங்கிருந்தோ வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, ஒரு குடிசையிலிருந்து வெளிவரும் கர்த்தருடைய வார்த்தை எதிர்பாருங்கள். ஆண்டவருக்காக சேவை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக இந்த செய்தி சொல்ல வேண்டும். ஆகவே உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிற ஒன்றே ஒன்று, இதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அல்லவிட இந்த செய்தியை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க. ஜனத்தை எழுப்ப வேண்டும், உயிர் மீட்சி கொடுக்க வேண்டும், ஜனங்கள் எழும்ப வேண்டும், கர்த்தருக்காய் எழும்ப வேண்டும், அவர்கள் ஆண்டவருக்காய் போராட வேண்டும், தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வர வேண்டும். அன்று ஒரு எஸ்தர் ராஜாத்தி எழும்பின போது
127 தேசத்திற்குள் ரட்சிப்பு கொடுக்க முடியும் என்றால் சென்னையில் வாழ் மக்களை காப்பாற்ற உங்களால் முடியுமா? முடியாதா? எழும்புங்கள், ஜெபிப்போம். அன்பை இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை ஒரு வெட்மெலைக்கா மாற்றுங்க, ஒரு எரேமியாவாக மாற்றுங்க ஆண்டவரே. அநியாயத்தை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. எங்கள் ஜீவனை காக்க நாங்கள் விரும்பவில்லை, எங்கள் ஜீவனை உமக்காய் கொடுக்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் நாட்டில் நடக்கிற அநியாயம், அக்கிரமம், அடக்குமுறை, ஆதிக்கம் ஒழிய வேண்டும். நல்ல ஒரு நாடு மலர வேண்டும், நீதி வாசம் செய்ய வேண்டும், உம்மை நம்பருள்ள நாட்டை ஆள வேண்டும். எங்கு பார்த்தாலும் சிலுவை கொடி பறக்க வேண்டும். உம்முடைய சிந்தின ரத்தம் வீணா போகக்கூடாதப்பா. மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மணமகள் வேண்டும், பட்டணத்தில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எழுப்புங்கப்பா, எழுப்புங்க. உம்முடைய தனத்தை எழுப்புங்க. அஞ்சா நெஞ்சமுள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்புங்கப்பா. அன்பு கூறும் மக்களை எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.